வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு சிக்கந்தர் கா முக்காதர் அப்படின்றது. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியே இருக்கு. தமிழ்லயும் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய பில்டிங்கை நமக்கு காட்டுறாங்க. இங்க நிறைய டைமண்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்காக ஒவ்வொரு டைமண்ட் தயாரிக்கிறவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இங்க திருட்டு நடக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால போலீஸ் ரொம்ப கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி திலீப்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் பதட்டமா ஒரு போன் பூத் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேப்பரை பார்த்துக்கிட்டே வாசிக்கிறாரு. போலீஸ் கிட்ட தான் இவர் போன்ல பேசுறாருன்னு நமக்கு தெரிய வருது. இவரா சொல்லல, பேப்பர்ல எழுதியிருக்க விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்றாரு. அங்க திருட்டு நடக்க போது 4 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ண போறாங்க. அவங்க 4 பேருமே ஃபேக்கான கார்டு தான் யூஸ் பண்ணி உள்ள நுழைய போறாங்க. இதுதான் உங்களோட பேருன்ற மாதிரி டீட்டெயிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. இவர் சொன்ன மாதிரியே 4 பேர் கிளீனிங் வேலைக்காக கார்டை வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் ஏதோ பண்ண போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அது சரி, நீங்க யாருன்ற மாதிரி கேட்கறாங்க. திலீப் எதுவுமே சொல்லாம டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இவங்களுக்கு எச்சரிக்கை கிடைச்சிருச்சுல, உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே அந்த இடத்த சீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சீல் பண்ற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அலாரம் அடிக்கிறதுனால எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கிளம்புங்கன்ற மாதிரி போலீஸும் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 4 பேர் கிளீனிங் வேலையில இருக்காங்கல்ல, அவங்களை அமுக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. அவனுங்க 4 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம பிளான் எப்படி வெளியே லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தப்பிக்கிறது தான் ஒரே வழின்ற மாதிரி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது போலீஸ் ஷூட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனுங்க 4 பேருமே இறந்து போயிடுறாங்க. கடைக்காரங்களுக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் எதுக்காக நம்மளை இப்படி நிக்க வச்சிருக்காங்கன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் தான் நிக்க வைப்பீங்க, நாங்க ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போலீஸுங்களும் இவங்க எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப ஆம்புலன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துருது. 4 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க பாடி எல்லாம் இங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பலான்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இப்போ உள்ள போங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்படி உள்ள வந்துட்டு இருக்கிறதுல காமினியும் ஒருத்தங்களா இருப்பாங்க. அவங்களோட ஷாப் கிட்ட வராங்க. வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ரெட் கலர்ல சின்ன சின்னதா டைமண்ட் இருக்கும். அந்த டைமண்டை யாரோ உடைச்சு திருடி இருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க சீனியரோ இவங்க கூட தான் இருப்பாரு. இவரோட பேரு மங்கேஷ் அப்படின்றது. மங்கேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து போலீஸ வர வச்சிடுறாங்க. இங்க திருடப்பட்டிருக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறது. ஏன்னா அலாரம் அடிச்சு இவங்க எல்லாரையும் வெளியேற்றி இருப்பாரு. அவனுங்க 4 பேரையும் உள்ள நுழைய விடல. அவனுங்க திருடல. அப்ப உள்ள இருந்து வெளியே வந்த யாரோ தான் திருடி இருக்காங்க. அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவருக்கு மேல இருக்க ஒரு ஆபீசர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. மேல் இடத்துல சொல்லிதான் அந்த ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இந்த ஆபீசர் பேரு ஜஸ்விந்தர் அப்படின்றது. இவர் படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இதுக்கப்புறம் இவரை ஹீரோனே சொல்றேன். இங்க இருக்க போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, நீங்க 2 பேர் மட்டும் வாங்கன்னு சொல்றாரு. அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி மத்தவங்க கிட்ட கேக்குறாரு. நிறைய பேர் எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரே காம்ப்ளெக்ஸ்ல நிறைய நகை கடைகள்லாம் இருக்கும். மத்த கடைகள்ல இருக்கவங்க இவங்க 2 பேரை நிறைய வாட்டி பார்த்திருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மங்கேஷ் இருக்கார்ல, நான் 30 வருஷமா அங்க வேலை பாக்குறேன் சார், நான்லாம் அந்த மாதிரி தப்ப பண்ணவே மாட்டேன், யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பக்கத்தையும் கவர் பண்ற மாதிரிலாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கல. ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தான் கவர் பண்ண மாதிரி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஒரு வாட்டி ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எல்லாரையும் பார்த்த மாதிரி பேசுறாரு. ஆக்சுவலா அந்த பெல் அடிச்சோன்னா எல்லாருமே வெளியே வந்துட்டு இருந்தீங்கல்ல, அப்படி பெல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்ற பொசிஷன்ல நில்லுங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி அந்த பொசிஷன்ல நின்றுறாங்க. அந்த டைம் அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு 15 பேர் கிட்ட நின்னுட்டு இருந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அந்த 15 பேர் மட்டும் அங்கேயே நில்லுங்க, மத்தவங்க எல்லாம் நீங்க உங்க பேரு டீடைல கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவர் 15 பேர்கிட்டயும் பேச முடியாதுல்ல, நீ பேசுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. அசிஸ்டன்ட் தான் அந்த 15 பேர்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் எதனால இங்க இருந்தீங்கன்ற மாதிரி தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அசிஸ்டன்ட் ஒருத்தர் கிட்ட அந்த டைம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. ஒவ்வொரு டிஸ்பிளேவா பார்த்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி தான் இவங்க கடையை பார்த்துட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டும் சிக்கேந்தர்னு ஒரு நபரை வர வச்சு நீ எதுக்காக அந்த இடத்துல இருந்தேன்னு கேக்குறாரு. சார் நான் அந்த இடத்துல இருக்கல, அந்த இடத்து வழியா நடந்து வந்துட்டு இருந்தேன், என் கடை வேற ஒரு இடத்துல இருக்கு,
நான் தண்ணி குடிச்சிட்டு நடந்து வரும்போது தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த காமினி மங்கேஷ் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அவங்கள தெரியாது சார், ஆனா அவங்களோட ஷாப்புக்கு சிஸ்டத்தை ரெடி பண்றதுக்காக ஒரு வாட்டி போயிருக்கேன். நான் பார்ட் டைமா சிஸ்டம் ரெடி பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, சரி கிளம்புன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப சிக்கந்தர் பதட்டமா நடந்து போகும்போது ஒரு பெரியவரை இடிச்சிடுறாரு. அவ்வளவு பதட்டமா நடந்து போயிருப்பாரு. இதை ஈர கவனிச்சிடுறாரு. இங்க வான்ற மாதிரி பக்கத்துல கூப்பிட்டு பேசுறாரு. எதுக்காக இவ்வளவு வேகமா போறேன்னு கேக்குறாரு. என் அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க சார், அவங்கள பார்க்கணும், அதுக்காக தான் போயிட்டு இருக்கன்ற மாதிரி சிக்கந்தர் சொல்றான். ஆனா இவன் பதட்டமா போனான்ல, அதனால இவன் ஒரு வேளை இந்த விஷயத்த பண்ணிருப்பானான்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் இருந்து, நீ போகலாம் கூடாது, இங்கதான் இருக்கணும்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் உனக்கு தெரியும்னு சொன்னல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. தெரியும்னு சொல்ல சார், நான் ரிப்பேருக்காக அவங்க கடைக்கு போகும்போது பாத்திருக்கேன், அவ்வளவுதான், பேசுனது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஹீரோக்கு டவுட் அதிகமாயிருது. இப்ப ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு. அவனை தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. உங்க கடைக்கெல்லாம் வந்திருக்கான், எப்படி தெரியாம இருக்கும்னு கேக்குறாரு. நாங்க வேலையில பிஸியா இருந்திருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. சரி அந்த டைமண்டோட மதிப்பு எவ்வளவுன்னு கேக்குறாரு. 50 கோடி இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது 50 கோடியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவ்வளவு காஸ்ட்லியான பொருள்னு இவருக்கு தெரியாது. இப்ப கால் பண்ணி சீனியர் கிட்ட பேசுறாரு. சார் இவ்வளவு பெரிய கேஸ்ல என்ன எதுக்காக சார் போட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு சீனியர் இருக்கார்ல, ஹோம் மினிஸ்டர் அந்த நகை கடைக்காரரோட ஃப்ரெண்டு, அதனால தான் நீ இந்த கேஸை டீல் பண்ணுன்ற மாதிரி முடிவு பண்ணாரு. நீ தான் 100% கேஸை சால்வ் பண்ணிருக்கல, அதனால தான் ஒன்ன அவரே ரெக்கமெண்ட் பண்ணாரு. இதை நல்லபடியா முடின்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. சரி சார், 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப சிக்கந்தர் இருக்கார்ல, என் அம்மாக்கு ஒரு காலாவது பண்ண விடுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி கால் பண்ணிக்கோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சிக்கந்தரும் கொஞ்சம் தள்ளி போய் பேசலாம்னு நினைக்கிறாரு. தள்ளிலாம் போக கூடாது, இங்கே பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இங்க இருந்துகிட்டே கால் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இவரோட ஹவுஸ் ஓனருக்கு தான் கால் பண்ணிட்டாரு. அண்ணா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அம்மாக்கு ஏதாவது வேணும்னா பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த அண்ணனும் ஏத்துக்கிறாரு. இப்ப பேசி முடிச்சோன்னா சிக்கந்தர் கிட்ட இருந்து போனை சட்டுன்னு புடுங்கிடுறாரு. அவர் யார்கிட்ட தான் பேசினாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ பேசினாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாரு. அந்த அண்ணனோ சிக்கந்தர் சொன்னதை அப்படியே சொல்றாரு. சோ சிக்கந்தர் அந்த அண்ணன் கிட்ட தான் பேசியிருக்காருன்னு புரியுது. அதே மாதிரி சிக்கந்தர் அம்மா உண்மையிலே உடம்பு முடியாம இருக்காங்கன்றதும் ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ இருக்கார்ல, சிக்கந்தரை இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. மத்த எல்லாருமே கிளம்பலாம், ஏன்னா இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நான் திருடனா இல்லன்ற மாதிரி சிக்கந்தர் சொல்றாரு. நீங்க 3 பேருமே சேர்ந்து திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உங்கள யாராவது ஒருத்தர் திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னோட உள் உணர்வு எப்பவுமே தப்பா சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் நான் வேலைக்கு சேர்ந்தே 1 மாசம் தான் சார் ஆகுது, வீட்டுல என்னோட குழந்தை தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, விடுங்கன்ற மாதிரி காமினி சொல்றாங்க. மங்கேஷ் நான் 30 வருஷமா வேலை பாக்குறேன் சார், என்ன நம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. யார் சொல்றதையும் நம்புறதுக்கு ஹீரோ தயாரா இல்ல. இவங்க 3 பெரிய ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வாங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. இவங்க 3 பேருமே கெஞ்சின மாதிரியே நின்னுட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. காமினியை பொறுத்த வரைக்கும் 1 வயசுல ஒரு தம்பி இருக்கான், அதே மாதிரி 15 வயசுல ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிற வேலையெல்லாம் போலீஸ் பாத்துக்கிறாங்க. இப்ப காமினிய செல்லுல லாக் பண்றாங்க. அதே மாதிரி மங்கேஷையும் சிக்கேந்தரையும் வேற ஒரு செல்லுல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஓனருக்கு 30 வருஷமா விசுவாசமா வேலை பார்த்திருக்கேன், அந்த ஓனராவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, சொல்லாம விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி மங்கேஷ் புலம்புறாரு. எனக்கு புரியாதது ஒன்னே ஒண்ணுதான், ஏற்கனவே இந்த காமினி 3 வருஷம் வேலை பார்த்தா, நடுவுல நின்னுட்டு தான் 1 மாசமா வேலை பார்க்கறா. ஆனா மொத்தமே 1 மாசம் தான் வேலை பார்த்த மாதிரி சொன்னா, எனக்கு அதுதான் புரியல, ஒருவேளை பயத்துல அப்படி சொல்லிருப்பா போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் திருடினாங்களா, இல்ல இவங்க 3 பேருமே திருடலையான்றதெல்லாம் கதை போக போக தான் நமக்கு தெரிய வரும். ஹீரோ இருக்கார்ல, 3 பேரை புடிச்சு வச்சிருக்கேன் சார், கண்டிப்பா இவங்கள யாரோ ஒருத்தர் தான் திருடி இருக்காங்க, கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இங்க இருக்க சிக்கேந்தரை அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. எடுத்தோன்னு அடிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஒரு நாள் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள நீங்களே திருடினதை பத்தி ஒத்துக்கோங்க, நான் அடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா சிக்கேந்தர் இருக்கார்ல, சார் நீங்க 100% கேஸை சால்வ் பண்ணிருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஏமாத்தி தான் சால்வ் பண்ணீங்களா, நான் ஒரு அப்பாவி சார், என் மேல எப்படி பழிய போடுவீங்கன்ற மாதிரி கேட்கறான். என் உள் உணர்வு இது வரைக்கும் தப்பானதே இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் பலார்னு கண்ணத்திலே ஒரு அற விடுறாரு. இதனால சிக்கேந்தர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். என்னை எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கோங்க சார், ஆனா நான் குற்றவாளி இல்லைன்னு என்னைக்காவது உங்களுக்கு தெரிய வரும்ல, அன்னைக்கு ஆம்பளை மாதிரி என்னோட முகத்துக்கு நேரா வரணும், என் கண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், சரியான்ற மாதிரி கேட்கறான். சரிடா நீ தப்பு பண்ணலன்னு என்னைக்கு எனக்கு தோணுதோ அன்னைக்கு உன்னோட கண்ணை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அப்படியே 15 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கேஸ்னால ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப்டா மாறிடுறாரு போல. இப்ப குடிக்கலாம் பயங்கரமா அடிமையாயிடுறாரு. வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. சீனியரும் உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி வர வச்சிருக்காரு.
சீனியர், உனக்காக நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா இதுக்கப்புறம் உன்னை டிபார்ட்மெண்ட்ல வச்சுக்க வேணாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. 15 வருஷமா அந்த ஒரு கேஸ பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரமா அதை விட்டு வெளியே வா, உன்னை வேலையை விட்டு தூக்குறன்ற மாதிரி வேலையை விட்டு தூக்கிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வேகமா கிளம்பி கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் பேரு கௌசல்யா அப்படின்றது. இந்த 15 வருஷம் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போல டைவர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி ஒய்ஃப் முடிவு பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸோட ஃபைனல் ஹியரிங் இன்னைக்கா தான் இருக்கும். ஜட்ஜுமே 2 பேருக்கும் டைவர்ஸ் தந்துடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்ட இந்த தேதிக்குள்ள நஷ்டஈடு தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோ அந்த தேதிக்குள்ள நஷ்டஈடு தரணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ கிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடுங்கி ஒய்ஃப் கிட்ட தந்துருவாங்க. அந்த தேதிக்குள்ள எனக்கு தர வேண்டிய காசை தந்துரு, இல்லைன்னா இருக்க ஒரே சொத்தம் உன்னோட கையை விட்டு போயிடும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இவர் பேசி ஒய்ஃபு கூட திரும்பி சேர்ந்துடலாம் நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃப் ஏத்துக்க மாட்டாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் பார்ல உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இன்னும் சரக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இத பத்தி அந்த பையனும் ஓனர் கிட்ட சொல்லிடுறான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல சரக்கு தர மாட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் தர வேணான்ற மாதிரி ஓனர் நினைக்கிறாரு. இப்ப அவர் போலீஸ் வேற இல்ல, போலீஸ் வேலை போயிடுச்சுல, அதனால கொஞ்சம் தைரியமா பேசுறாரு. சரி, இதுக்கப்புறம்லாம் சரக்கு தர முடியாது, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவோ என்ன பத்தி மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிற, என்கிட்ட ஓப்பனா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஓனரும் முதல்ல கொஞ்சம் தயங்குறாரு, அதுக்கப்புறம் ஓப்பனா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க ரொம்பவே கேவலமான மனுஷன் சார், குடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, உங்களால வேலையை விட்டு 3-4 பசங்க போயிருக்காங்க, நீங்க ரொம்ப கேவலமானவன் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றாரு. பரவாயில்லன்ற மாதிரி இவருமே கேட்டுக்கிறாரு. நமக்கு சிக்கேந்தர்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இப்ப அபுதாபியில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு பையனை வச்சு ஹீரோ இன்னுமா அவரை கண்காணிச்சிட்டு இருக்காரு போல. இப்ப அந்த பையனுக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு. இன்னுமா அவனை கண்காணிச்சிட்டு இருக்கலன்னு கேக்குறாரு. கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், அவன் ரொம்ப நார்மலா நடமாடுறான் சார், நீங்க தான் தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால ஹீரோ இருக்கார்ல, நேரடியா சிக்கேந்தருக்கு கால் பண்ணிடுறாரு. நான் யாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, என் உள்ளுணர்வு தப்பு பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன், நீ குற்றவாளி இல்ல, நீ சரியானவன் தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சிக்கேந்தரும் லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப சிக்கேந்தர் இருக்கார்ல, நான் நீங்க சொன்னதை நல்லா யோசிச்சு பாருங்க சார், ஆம்பளை மாதிரி என் கண் முன்னாடி வந்து நீங்க சொல்லணும்ன்ற மாதிரி சொன்னேன், என் கண் முன்னாடி தான் நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னால அபுதாபி வரைக்கும் வர முடியாது, நீ என்ன பாக்குறதுக்காக வா, உன் கண்ணை பார்த்தே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல இவருமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணவரு ஒரு சேர்ல உட்காந்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா இவரை ஸ்பை பண்றவன் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். என்ன இந்த மனுஷன் நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பையும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத சிக்கேந்தர் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ இருக்கார்ல, இவங்க 3 பேரையும் ஒரு வாரமாவது ரிமாண்ட்ல எடுத்து விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. மங்கேஷ் ஒரு லாயரை பார்த்துட்டாரு. அந்த லாயர் என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேருக்கும் சேர்த்து நானே வாதாடுறேன், ஃபீஸ் மட்டும் கரெக்டா தந்துருங்கன்னு சொல்லுவாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அரசு தரப்பு லாயர் இருக்கார்ல, ஒரு வாரம் இவங்களை ரிமாண்ட்ல எடுக்கணும், இவங்க கிட்ட விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்க தரப்பு லாயர் இருக்கார்ல, சார் ஒரு நாள் முழுக்க செக் பண்ணிருக்காங்க, வைரம் தான் கிடைக்கல, அப்புறம் எதுக்காக ரிமாண்ட்ல எடுக்கணும், இதுக்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தரப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வைரத்தை முழுங்கி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால வயிற்றுல இருக்கான்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வைரம் 12 மணி நேரத்துக்கு மேல வயிற்றுல இருந்ததுன்னா அவங்க இறந்தே போயிடுவாங்கன்ற மாதிரிலாம் இவங்க தரப்பு லாயரும் டிஃபெண்ட் பண்ணி பேசி பாக்குறாரு. இருந்தாலுமே ஹீரோ தரப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, சில ரேர் கேஸ்ல ரொம்ப நேரம் வயிற்றுல டைமண்ட் எல்லாம் வச்சவங்க இருக்காங்க, கண்டிப்பா ரிமாண்ட் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி 7 நாள் ரிமாண்ட்ல எடுத்து விசாரிங்க, முடியலன்னா நான் இந்த கேஸை முடிச்சு விட்டுருவேன்னு சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல சிக்கேந்தரை நமக்கு காட்டுறாங்க. அவர் மன்னிப்பு கேட்கறதா சொல்லிட்டார்ல, அதனால இந்தியாவுக்கு கிளம்பி போலான்னு நினைக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட வீடியோ கால்ல பேசுறாரு. இப்ப பிளைட்டுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க 3 பேரையும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. சிக்கேந்தர் ஒரு நர்ஸை கிராஸ் பண்ணி போறாரு. அந்த நர்ஸுமே சிக்கேந்தர்னு சொல்லி இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா இவர் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த நர்ஸ் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப டாக்டர் இவங்க 3 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டாரு. இவங்க 3 பேரோட வயிற்றுலயும் டைமண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப டைமண்ட் எங்க வச்சிருப்பாங்கன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி நடக்க போதுன்னு திலீப்னு ஒருத்தர் தானே கால் பண்ணாரு, யார் கால் பண்ணாரு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப திலீப்பை கஸ்டடியில எடுத்துடுறாங்க. எதனால அந்த மாதிரி கால் பண்ண, ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. திலீப்பும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தினமும் காலையில பொண்ணை ஸ்கூல்ல விடுறதுக்காக இவர் தான் வருவாரு. எப்பவுமே ஆட்டோல ஏத்தி விடுற மாதிரி ஏத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு போன் கால் வருது. ஆட்டோ டிரைவர் முகத்தை பார்க்க மாட்டியா, வேற ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட நீ ஏத்தி விட்டுட்டு அப்படின்ற மாதிரி எவனோ சொல்றான். இவருமே தடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா ஆட்டோ கிளம்பி போயிருது. உன் பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் பாக்கெட்ல உனக்கே தெரியாம ஒரு லெட்டர் வச்சிருக்கேன், அந்த லெட்டர்ல இருக்க விஷயத்தெல்லாம் நீ படிச்சு போலீஸ் கிட்ட சொல்லணும், பக்கத்துல இருக்க பிசிஓல இருந்து இந்த காலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இவர் இருக்கார்ல, வேகமா பக்கத்துல இருக்க பிசிஓ நோக்கி ஓடுறாரு. அதனால தான் கால் பண்ணி பேசியிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவன் வேற ஒரு டிரைவரை வச்சு பொண்ணை தூக்கிட்டான்னு தானே நினைச்சாரு. ஆனா எப்பவுமே வர டிரைவர் தான் வந்திருப்பாரு. அவன் ஏமாத்தி தான் இவர்கிட்ட வேலையை வாங்கியிருப்பான். இப்ப கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, இவங்க 3 பேர்ல யாரையாவது இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாரு.
இப்ப திலீப்பும் செக் பண்ணி பாக்குறாரு. இல்ல சார், இவங்க 3 பேர்ல யாரையும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் ஹீரோக்கும் டீமுக்கும் 7 நாள் டைம் இருக்கு. அந்த 7 நாள் விதவிதமா இவங்களை டார்ச்சர் பண்ணும், இவங்க வாயில இருந்தே உண்மையை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, இவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. நாங்க பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு டைம் வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா இந்த வாட்டி ஜட்ஜி ஏத்துக்க மாட்டாரு. அவங்க எல்லாருக்குமே நான் பெயில் தந்துடுறேன், இந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கும், கேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா நீங்க அவங்கள லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பையனை பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அதனால சிக்கேந்தர் அம்மாவும் அவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு அந்த நர்ஸ் வராங்க. ஆக்சுவலா நர்ஸோட பேரு பிரியா அப்படின்றது. பிரியாவை பொறுத்த வரைக்கும் இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணா தான் இருப்பாங்க. ஒன் சைடா இவரை லவ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க வந்து இவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு பேசாம போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு பிரியா. பேசி இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த முட்டாள் போலீஸ் நீயும் என்னோட ஆளுன்ற மாதிரி ஒன்னையும் டார்ச்சர் பண்ணிருப்பான், அதனால தான் பேசாமையா போயிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. பிரியா ஹீரோக்காக தான் வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லவே மாட்டார்ல, இதனால இவங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைக்கு சரின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இத பத்திலாம் இவரோட அம்மா கிட்ட தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இவருமே ஃபீல் பண்றாரு. இவருக்குமே பிரியாவை பிடிக்கும், ஆனா பினான்சியலா வீக்கா இருக்கார்ல, இந்த நிலைமையில எப்படி பொண்ணு கேட்கறது அப்படின்ற மாதிரி தான் இவர் விட்டுருப்பாரு. சிக்கேந்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, அந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வராரு. என்ன இங்க வர, இதுக்கப்புறம் உனக்கு வேலை எல்லாம் கிடையாது, கிளம்புன்ற மாதிரி துரத்தி விடுறாங்க. சரி, மத்த இடத்துல ட்ரை பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றாரு. இவரை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, யாருமே வேலை தர மாட்டாங்க. அதனால இவர் வாடகை கூட சரியா தராம இருக்காரு. சீக்கிரமா வாடகை தரணும், அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவன்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. லாயரும் ஃபீஸை தாப்பான்ற மாதிரி கேட்கிறாரு. இவர்கிட்ட ஃபீஸ் தரதுக்கு கூட காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இவர் முழிச்சிட்டு இருக்கிறத காமினி கவனிக்கிறாங்க. நான் உங்களுக்கு தர வேண்டிய காசு இந்தாங்கன்ற மாதிரி தந்துட்டு போறாங்க. இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இதனால வெளியே வச்சு காமினிக்கு நன்றி எல்லாம் சொல்றாரு. அது சரி, உங்க ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. என் ஹஸ்பண்ட் நான் பிரெக்னெண்டா இருக்கும் போதே விட்டுட்டு வேற ஒரு லேடி கூட போயிட்டாரு, நான் தனியா தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. சரி கிளம்பலான்ற மாதிரி 2 பேருமே கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மழை வந்துருது. இவங்க 2 பேருமே ஒதுங்கி ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இவங்களோட நெருக்கம் அதிகமாகுது. இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவர் சாதாரண வேலை கிடைச்சா கூட பரவாயில்லன்ற மாதிரி ஒரு சாதாரண வேலையில சேர்ந்துடுறாரு. அது மூலியமா கொஞ்சம் சம்பாதிக்கிறாரு. அதே சமயம் அடிக்கடி இவங்களை மீட் பண்ணி இவங்க கூட பழகிட்டுலாம் இருக்காரு. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் சிக்கேந்தர் வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன ஏதுன்ற மாதிரி எல்லாரையும் விளக்கிட்டு உள்ள வந்து பாக்குறாரு. அம்மா இறந்து போயிருக்காங்க. இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப ஹவுஸ் ஓனர் வேற காலி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இவருமே காமினியோட வீட்டுக்கு வந்துடுறாரு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணாங்கல்ல, 2 பேருமே நல்லபடியா கல்யாணம் பண்ணிடுறாங்க. இவர் ஒய்ஃப் கிட்ட போன்ல பேசினார்னு சொன்னா பாத்தீங்களா, காமினி கிட்ட தான் போன்ல பேசியிருப்பாரு. இப்ப இந்தியா வந்து சேர்ந்துடுறாரு. இந்தியா வந்தோடனே அனுப்புன்னு ஒரு நபர் தான் இவரை வெல்கம் பண்ணிட்டாரு. நீ அனுப்புன காசை வச்சுதான் பிசினஸ் பண்ண, இப்ப நல்ல நிலைமையில இருக்கேன், நன்றி அப்படின்ற மாதிரிலாம் அந்த அனுப்பு சொல்லிட்டாரு. நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு கைமாறாதான் இந்த விஷயத்த பண்ண, நீ நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் ஹீரோவை பார்க்க போனோம்ல, இந்த இடத்துலயே வண்டியை நிறுத்திக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க எதுக்காக நிறுத்த சொல்ற, நான் வரவான்ற மாதிரி அனுப்பு கேட்கிறாரு. இல்ல நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஹீரோ மேலதான் இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப சிக்கேந்தரும் ஹீரோவை பாக்குறதுக்காக மேல வந்துடுறாரு. ஹீரோ இருக்காருல, உட்காருன்ற மாதிரி முன்னாடி உட்கார வச்சிடுறாரு. சரக்கடிக்கிறியான்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. சார், உங்ககிட்ட ஜாலியா பேசுறதுக்காக நான் வரல, என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா சொன்னீங்கல்ல, சீக்கிரமா அந்த மன்னிப்பை என்னோட கண்ணை பார்த்து கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சிக்கேந்தர், என் மேல நீ ரொம்ப கோவத்துல இருக்கலன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், ஏன்னா என்னோட லைஃபே நீங்க நரகமா மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி சிக்கேந்தர் கோவமா சொல்றாரு. சிக்கேந்தர், உன் லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத சொல்லு, அந்த கஷ்டத்தெல்லாம் நான் கொடுத்தனா இல்லையான்றதை நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிக்கேந்தரும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. கேஸ்ல இருக்கிறதுனால இவங்க 3 பேருமே வந்துருவாங்க. ஆனா எதிர ஹீரோ நிறைய வாட்டி வராம ஏமாத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் வேலை பிஸில இருக்காரு. அடுத்து ஹியரிங் பாத்துக்கலான்ற மாதிரி அவரோட லாயர் சொல்லிடுவாரு. அவன் வேணும்ட்டே தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க 3 பேருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. லாயருக்கே நிறைய காசு தர வேண்டியதா இருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அனுப்பு தான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. அனுப்போட அங்கிள் ஆக்ரால இருக்காராம். அங்க ஒரு ஃபேக்டரிய பாத்துக்கணும், நீ போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் அங்கிளுக்கு இந்த கேஸை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சிக்கேந்தர் கேட்கிறாரு. அதெல்லாம் தெரியாம நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், நீ கிளம்புறதுக்கு கொஞ்சம் காசை மட்டும் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. காசை எப்படி ரெடி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வழியா காசை ரெடி பண்ணிடுறாங்க போல. இப்ப ஆக்ராக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த அங்கிள் இருக்காருல, இவங்களுக்காக ஒரு வீடை ஒதுக்கி தந்துடுறாரு. இவங்களுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, லைஃப் மாறுதுன்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. சிக்கேந்தரும் பொறுப்பா இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் மங்கேஷ் கிட்ட இருந்து போன் கால் வருது. கடைசி 2 இயரிங்க்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க.
கண்டிப்பா அடுத்த இயரிங்க்கு நீ வரணும்ப்பா, உன் ஒய்ஃப் வரலனா கூட பரவாயில்ல, நீ வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த வாட்டி ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ் வர போறாங்களாம், நீ மட்டும் இந்த வாட்டி வரலன்னு வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருவாங்க, உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. சரி நான் வரேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. திரும்பி போனல அத பத்திலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. எப்பதான் இதுல இருந்து நம்ம வெளியே வரப்போறோமோ தெரியல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே கேஸ்ல ஆஜராகிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஜட்ஜி லேடி இருக்காங்கல்ல, உங்ககிட்ட சாலிடா ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல, எத்தனை மாசம் இவங்க மூணு பேரையும் அலைய வச்சுக்கிட்டே இருப்பீங்க, இதுக்கப்புறம் இவங்க அலைய தேவையில்ல, நான் இவங்களை விடுதலை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டு இவங்க மூணு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த லாயருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜி நமக்கு மட்டும் ஸ்ட்ரிக்டானவங்க கிடையாது, போலீஸுக்கும் ஸ்ட்ரிக்டானவங்க தான், கரெக்டான நீதியை தந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் லாயர் சந்தோஷமா சொல்லிட்டாரு. சிக்கேந்தருமே இந்த விஷயத்த ஒய்ஃப் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி சந்தோஷமா ஆக்ரா வந்து சேர்ந்துடுறாரு. அப்பதான் ஒரு டிரைவர் இவரை நிறுத்தி பேசுறாரு. உங்க வீட்டுக்கிட்ட போன யாருமே கதவை திறக்கல, ஸ்கூல்ல நான் விடுறதுக்கான ஃபீஸ் பாக்கி இருக்கு, அதை தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி ஈரவும் காசு எடுத்து தந்துடுறாரு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃபுக்காக கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க கொஞ்சம் டயர்டா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. 2 நாளா உடம்பு முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சு, பசங்கெல்லாம் எங்கன்னு கேட்கிறாரு. பக்கத்து வீட்டுல விளையாடுறதுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படி பேசிட்டு இருந்தவங்க சட்டுன்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவரும் பதட்டப்படுறாரு. இப்ப வேகமா கொண்டு வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. ஆக்சுவலா இவங்க லங்ஸ்ல ஒரு ப்ராப்ளமா இருக்கும், சீக்கிரமா ஆப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆப்ரேட் பண்றதுக்கு பெருசா ஒரு அமௌண்ட் சொல்றாரு. அதை கேட்டு சிக்கேந்தர் ஷாக் ஆயிடுறாரு. சரி நீங்க ஆபரேஷன் வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிங்க, நான் எப்படியாவது காசை பெரட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. டாக்டரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. காமினி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருங்க, இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அங்கிள் தான் துரத்தி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இப்ப இவருமே அந்த அங்கிளை பார்க்கறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவர் குற்றவாளின்ற மாதிரி வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்கும், அதனால தான் அங்கிள் துரத்தி விட்டுருக்காரு போல. சிக்கேந்தரும் நான் குற்றவாளி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் சம்பள பாக்கி இருக்குல்ல அதை தாங்கன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. இதை வச்சு எப்படியாவது ஆபரேஷனை மேனேஜ் பண்ணலாம் நினைக்கிறாரு. முதல்ல இந்த 2 பசங்களை எங்கேயாவது சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஆசிரமத்துல இப்போதைக்கு இந்த 2 பசங்களை தங்க வச்சிடுறாரு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. போற வழியில 2-3 ரவுடிங்க வந்துடுறாங்க. இருக்க காசெல்லாம் எடுன்ற மாதிரி இவர்கிட்ட இருக்க காசெல்லாம் புடுங்கிடுறாங்க. இவரை பயங்கரமா அடிச்சு போட்டு போயிடுறாங்க. அடுத்து இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. பேசாம செத்து போயிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல நின்று மேல இருந்து தண்ணியில குதிச்சிடலாம் நினைக்கிறாரு. அப்பதான் ஒரு காரோட ஆரன் சவுண்ட் கேக்குது. இவர் சுய நினைவுக்கு வராரு. நம்ம எதுக்காக சாவணும், நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. எனக்கு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் அந்த கஷ்டங்களை நீங்க தான் கொடுக்குறீங்கன்னா எனக்கு பல வாட்டி தோணி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சிக்கேந்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஈரவும் அதை கேட்டு சிரிக்கிறாரு. மேற்கொண்டு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இந்த டைம் தான் அனுப்பு கால் பண்ணிருப்பாரு. என் அங்கிள் பண்ண விஷயத்த பத்தி இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, வெளிநாட்டுல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை பார்க்க போறியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏன்னா வேலையை பார்க்க போனா ஒரு பெரிய அமௌண்ட் முன்கூட்டியே தரதா சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கி ஒய்ஃபோட ஆபரேஷனை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவரும் அபுதாபிக்கு கிளம்பி இருப்பாரு. அபுதாபியில இவரும் பொறுப்பா இவரோட வேலையை செய்வாரு. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பா இவர் முன்னேறிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே நிறைய காசுலாம் கிடைக்குது. ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சந்தோஷமா இவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, என்ன தபுவை பத்தி நீ எதுவுமே சொல்ல, நீ எல்லாத்தையும் முழுசா சொல்லு, அப்பதான் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல அபுதாபிலேயே என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படிதானே, நீங்க ரொம்ப கேவலமான ஆள் சார் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்பதான் தபுன்னு ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் கூட ஆபீஸ்ல தான் அந்த தபு வேலை பார்த்திருப்பாங்க. இவரை விட போஸ்டிங்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க. 2 பேருமே மும்பைல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதனால தான் சீக்கிரமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. இவர் மேரிடுன்றது தபுக்கு தெரியும். இருந்தாலும் ஒன் சைடா இவர் மேல ஃபீலிங்கா வளர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஷாப்பிங்காக வெளியே வந்திருப்பாங்க. அப்ப தபு ஒரு நபர் பாத்துறாரு. பார்த்த நபர் இருக்கார்ல, தபு என்ன இங்க இருக்க, நீ இந்த ஊர்ல தானே இருந்த, எப்படி இங்க வந்தன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தபு இவர்கிட்ட மும்பைல இருந்ததா சொல்லியிருப்பாங்க, ஆனா வேற ஒரு பகுதியில இருக்கிறதா இந்த நபர் சொல்றான். அப்ப தபு நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிக்கிறாரு. இப்ப சிக்கேந்தரும் தபு கிட்ட பேசாமையே போயிட்டு இருக்காரு. தபுவும் இவரை பார்த்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜஸ்வீந்தர் சிங் தானே உன்னை அனுப்புனா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதாவது ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்கிறதா இவர் சந்தேகப்படுறாரு. ஜஸ்வீந்தர் சிங் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் கொல்கட்டால ஸ்பா தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன், தப்பான வேலைலாம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அதெல்லாம் தப்பு, நம்ம வேலை தான் பார்க்கணுன்ற மாதிரி நேர்மையா என்னோட வேலையை பார்த்தேன், அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது ஹீரோ அனுப்பின ஆள் இல்லைன்னு இவர் புரிஞ்சிருப்பாரு. ஓஹோ, நான் அனுப்பி வச்ச பொண்ணுன்னு நினைச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசினியாக்கும், அந்த பொண்ணு கிட்ட டக்குன்னு ஜட்ஜ் பண்ற மாதிரி பேசினல,
நீயும் ஒரு விதத்துல கேவலமானவன் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. என்ன சார் பண்றது, என் லைஃப்ல உங்களை மாதிரி ஆளை பார்த்திருக்கேன்ல, நானும் கொஞ்சம் கொஞ்சமா கேவலமானவனா மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த டைம்ல தான் ஹீரோ என்ன பார்த்து பேச வான சொல்லியிருப்பாரு. இதனால இவர் இருக்கார்ல தபுவை பாக்குறதுக்காக வராரு. அன்னைக்கு தேவையில்லாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் இந்தியாவுக்கு போக போறேன், இதுதான் என்னோட கிஃப்ட்ன்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டை தந்துட்டு இவரும் வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாரு. எதுக்காக சார் இப்ப பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, மன்னிப்பு கேட்கறதுக்காக தானே வர சொன்னீங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சிக்கேந்தர் சொல்லிட்டாரு. நீ சொல்றதும் சரிதான், என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு என்னோட உள் உணர்வு தப்பா சொல்லிருச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன்றத புரிஞ்சுக்கிட்டேன், அன்னைக்கு நீ ஸ்பீடா நடந்தல அதனாலதான் உன் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. என் அம்மா உடம்பு முடியாம இருந்தாங்க அதனாலதான் ஸ்பீடா நடந்தன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னும் முழுசா முடியல, 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தானே சொன்னேன், நீ தப்பு பண்ணனே வச்சுப்போம், ஆனா உன் ஒய்ஃப் காமினி தப்பு பண்ணலன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி சிக்கேந்தர் கேக்குறாரு. உக்காருன்ற மாதிரி இவரும் உட்கார வச்சிருந்தாரு. இப்ப காமினிய பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்ராக்கு போறதுக்கு காசு வேணுமே, என்ன பண்றதுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க இருக்காங்கல்ல, நகைய அடகு கடையில வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு அடகு கடைக்கு வந்துடுறாங்க. ஒரு டைமண்ட் தான் அங்க இருக்க பெரியவர் கிட்ட தராங்க, எப்படியாவது விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுறேன்ற மாதிரி அந்த பெரியவர் கிளம்புறாரு. அந்த பெரியவர் ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு போல. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னமா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க சட்டுன்னு ஹீரோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. காமினி திருடினது ரெட் கலர் டைமண்ட் கிடையாது, ஆனா வேற ஒரு டைமண்ட காமினி அன்னைக்கு திருடி இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைமே காமினி துணுக்கு மாதிரி இருக்கிற ஒரு சின்ன டைமண்ட் எடுத்திருப்பாங்க. இவ்வளவு டைமண்ட்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் எடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இதை வச்சே உன்னை உள்ள தள்ள முடியும்ன்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் பண்ண மாட்டேன், ஆனா அவன் லைஃப்ல நீ போனோம், அவன் என்னென்ன பண்றான்றதை எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு ஸ்பை மாதிரி வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஸ்பை மாதிரிலாம் வேலை பார்த்திருப்பாங்க. சிக்கேந்தருக்கு நிறைய பண நெருக்கடி வந்தது பாத்தீங்களா, எதுவுமே அதுவா வந்திருக்காது, இவர் தான் அந்த பண நெருக்கடியை வர வச்சிருப்பாரு. வீட்டுக்காரரு வீட்டை காலி பண்ண சொன்னார்ல, அது எல்லாமே இவரோட வேலையா இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல வேலை தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் இவரோட வேலையா தான் இருக்கும். அதே மாதிரி கேஸ் விஷயமா கண்டிப்பா அவனை அழிய வைக்கணும்ன்ற மாதிரி இவர் தான் நிறைய அழிய வச்சிருப்பாரு. ஒருவேளை சிக்கேந்தர் மட்டும் டைமண்ட் எடுத்திருந்தா இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாம அந்த டைமண்டை வெளியே எடுத்திருப்பாருல, அப்படி எடுக்கும் போது அமைக்கிறலான்ற மாதிரி தான் ஹீரோ பிளான் போட்டிருப்பாரு. ஆக மொத்தத்துல என்ன சாவோட விளிம்புக்கு தள்ளிட்டீங்க அப்படிதானன்ற மாதிரி சிக்கேந்தர் கேக்குறாரு. அப்படி மட்டும் சொல்லாத, உன்னை சாவுல இருந்து காப்பாத்தினதும் நான் தான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ குதிக்கலாம்னு நினைக்கும் போது ஆரன் சவுண்ட் கேட்டதுல, அந்த ஆரன் அடிச்சதே ஹீரோ தான். அதை மீறியே நீ குதிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் அப்ப கூட உன்னை காப்பாத்திருப்பேன், உன்னை அந்த நெருக்கடியில தள்ளினா நீ ஏதாவது பண்ணுவன்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தது இவருன்னு தெரிஞ்சோன்னா சிக்கேந்தர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. நீலாம் மனுஷனே இல்லன்ற மாதிரி பலார்னு கண்ணத்துல அறையிறாரு. இப்ப அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி ஹீரோயின் கூடியே இருந்து துரோகம் பண்ணிருக்காங்கல்ல, அதையும் இவரால ஏத்துக்கவே முடியல. இவர் ரொம்ப சோகமா தான் டிராவல் பண்ணி வீடு வந்து சேர்றாரு. ஒய்ஃபு கிட்ட நார்மலா பேசுறாரு. பசங்களாம் எங்கன்னு கேக்குறாரு. பசங்களாம் வெளியே போயிருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரும் ஒய்ஃபு கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. நீ வா வா இங்க உட்காருன்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் உட்கார வைக்கிறாருன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. நான் இந்தியா வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த ஜஸ்வீந்தர் சிங் என்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான், அதுக்காக தான் இந்தியாவுக்கு வந்தேன். அவன் என்கிட்ட நிறைய விஷயத்த பேசினான், நீ பண்ணதை பத்தியும் பேசினான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை உண்மையா தான் லவ் பண்ணேன், அது உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரியும், ஆனா இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்கிறது சரியா இருக்காது, என்னை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சோகமா இவரும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பஸ் பிடிச்சி இவர் ஒரு ஊருக்கு தான் போயிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல ஒருத்தங்க பெரிய தோட்டம் வச்சிருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. அது வேற யாரும் கிடையாது, இவரோட முன்னாள் லவ்வரான பிரியா தான் இருப்பாங்க. இப்ப பிரியாவும் ரொம்ப வருஷம் கழிச்சு இவரை பாக்குறாங்கல்ல, சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வேற ஒரு இடத்தை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு சின்ன செடியை பிரியா காட்டுறாங்க. காணாம ரெட் டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த செடியில தான் ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க தானே இவ்வளவு நாள் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க, அதனால இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரதா சொல்லிட்டாரு. நான் அமௌண்ட்டுக்காக பண்ணல, உனக்காக தான் பண்ணேன், நீ சந்தோஷமா இரு, அதுவே எனக்கு போதும்ன்ற மாதிரி பிரியாவும் இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவருமே இந்த டைமண்டை சந்தோஷமா கொண்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் முடிவுன்னு நினைச்சீங்கன்னா இது முடிவு கிடையாது அப்படின்ற மாதிரி வேற ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் கொண்டு போயிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி கண்ணை வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் பின்னாடி கண்ணை வச்சிருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஒரு கம்பியில இவரை லாக் பண்ணி வச்சிடுறாரு. அந்த செடியில டைமண்ட்லாம் இருந்தது பாத்தீங்களா, அந்த டைமண்ட் எல்லாம் எடுத்து ஒரு கவர்ல வச்சிடுறாரு. நம்ம நினைச்சது சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ஒய்ஃபு கௌசல்யாக்கு கால் பண்றாரு.
நான் எப்பவுமே அந்த சிக்கேந்தர் தான் இதை பண்ணிருப்பான்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அது உண்மையாயிருச்சு. சிக்கேந்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். என் உள்ளுணர்வு தப்பாவல, தயவு செஞ்சு என் கூட திரும்பி வந்துருன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உன் உள்ளுணர்வு தப்பாகாதன்னு எனக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆனா இதுக்காக நம்மளோட 15 வருஷ கல்யாண வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஒய்ஃப் பிரிஞ்சு போனதை நினைச்சு இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சிக்கேந்தர் என்ன சொல்றானா, இந்த டைமண்டுக்காக நம்ம 2 பேருமே 15 வருஷ வாழ்க்கையை இழந்திருக்கோம், நம்ம 2 பேருமே இந்த டைமண்டை பிரிச்சு போன்ற மாதிரி சொல்றான். இந்த இடத்துல தான் ஹீரோ எப்படி இவனை பிடிச்சரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சந்தேகம் இருந்திருக்கும். அதுக்காக தான் உனக்கு நிறைய டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தேன், எல்லா டெஸ்ட்ல இருந்தும் நீ தப்பிச்சிட்ட. என் ஃபேமிலி லைஃப் தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு முடிவு எடுத்தேன், நான் என்னைக்கு தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டனோ அன்னைக்கு தான் நீ வெளியே வருவேன்னு நினைச்சேன். அதுக்காக தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், வான்ற மாதிரி வர சொன்னேன். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நீ உன்னோட வேலையை காமிச்சிட்டேன்னு சொல்றாரு. நீ தான் எடுத்திருப்பன்னு தோணினாலும் நீ எப்படி எடுத்தன்றதை என்னால யோசிக்கவே முடியல. 15 வருஷமா என்னோட தலையை பிச்சிட்டு இருக்கேன், எப்படா இந்த விஷயத்த பண்ண சொல்லுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இங்கதான் சிக்கேந்தரம் என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிக்கேந்தர் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு நபர் இருக்கார்ல, இவருக்கு பழகின நபரா இருப்பாரு, மூர்த்தி தான் அவரோட பேரு. மூர்த்தி இருக்கார்ல, ஒரு இடத்துல சிஸ்டம் ரிப்பேர் பண்ற வேலை இருக்குப்பா, போய் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. சிஸ்டம் ரிப்பேர் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சிஸ்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் ஒருத்தன் அந்த இடத்துல இருக்கான். அவனுமே சிஸ்டத்தை ரெடி பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சின்ன ஃபால்ட்டா தான் இருக்கும், ஆனா உடனே ரெடி பண்ணிட்டா காசு கம்மியா தான் கிடைக்கும்ன்றதுக்காக இவர் பெரிய ஃபால்ட்ன்ற மாதிரி ஏமாத்திட்டுலாம் இருக்காரு. எனக்கு தண்ணி மட்டும் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. இவனுமே தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு சிக்கேந்தருக்கு தெரிய வருது. இவனுங்க ஃபேக்கான ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. அதெல்லாம் காட்டிக்காத மாதிரி சாதாரணமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சின்ன ஃபால்ட்டை ரெடி பண்ணிடுறாரு. சரி காசை தாங்கன்ற மாதிரி காசை வாங்கிட்டு இங்க இருந்து சைலண்டா கிளம்பிடுறாரு. இவரை மூர்த்தின்னு ஒரு அண்ணன் அனுப்புனாரு பாத்தீங்களா, அவர் தான் அவனுங்க 3 பேர் கூட சேர்ந்து பிளான் போடுறாரு அப்படின்றது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துருது. ஒரு நாள் மூர்த்தி வேலையை விட்டு பாதியிலேயே போயிட்டு இருக்காரு. இவர் எங்க கிளம்புறாரு, ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. மூர்த்தி அவங்க 3 பேர்கிட்ட பேசுறதுக்காக தான் போறாரு. 4 பேருமே சேர்ந்த மாதிரி பிளானை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனுங்க பிளான் என்னன்றது இவருக்கு தெளிவா தெரிஞ்சிருது. சிக்கேந்தர் எப்பவுமே ஒரு கடையில டீ குடிப்பாரு. அப்பதான் திலீப் பொண்ணை விடுறதை இவர் கவனிப்பாரு. இவரோட பாக்கெட்ல நம்ம லெட்டரை வச்சிடணும்ன்ற மாதிரி சாமர்த்தியமா லெட்டரை வச்சிருப்பாரு. திலீப் மூலியமா தான் போலீஸ்க்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிருப்பாரு. எல்லாருமே பெல் அடிச்சதுக்கு அப்புறம் பதட்டமா ஓடுனாங்க பாத்தீங்களா, இவர் மட்டும் அந்த கண்ணாடியை மறைச்ச மாதிரி நின்றுப்பாரு. யாருக்கும் தெரியாம கண்ணாடியை உடைச்சிருப்பாரு. கண்ணாடிக்குள்ள இருக்க டைமண்டை சாமர்த்தியமா எடுத்திருப்பாரு. எடுத்த டைமண்ட கையிலேயே ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுல்ல, அதுக்கு ஒரு பிளானை இவர் போட்டு வச்சிருப்பாரு. இறந்து போனவங்களோட பாடியை தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வரும்ல, அதுல பிரியாவை வர வச்சிடலான்ற மாதிரி தான் கணக்கு பண்ணிருப்பாரு. ஓஹோ, நீ போலீஸ் கூட டைப் பண்ண நினைச்சேன், பார்த்தா நர்ஸ் கூட டைப் பண்ணிருக்கியான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பிரியா கிட்ட இந்த பிளானை பத்தி சொல்லும் போது இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு, வேணான்ற மாதிரிலாம் பிரியா சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு எனக்காக பண்ணுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவங்க ஒன் சைடா லவ் பண்றதுனால சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க பாடியை தூக்கிட்டு போகும் போதே இவர் சைலண்டா அவங்க கையில தந்திருப்பாரு. சின்ன டைமண்ட் தானே, அவங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே விதின்னு தான் முதல்ல நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சிக்கேந்தர் சொல்றாரு. இங்கதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் குதிக்க போனார் பாத்தீங்களா, அப்ப கரெக்டா ஆரன் அடிச்சிருக்கும். இவர் அந்த காரை லைட்டா கவனிச்சிருப்பாரு. அது ஹீரோவோட கார்ன்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஹீரோ காமினியை ஸ்பையா யூஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயமும் சிக்கேந்தருக்கு தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் காமினியை நம்ம முழுசா நம்ப கூடாது, மீதி வாழ்க்கையை காமினி கூட வாழக்கூடாது, வேற யார் கூடயாவது தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இவர் எப்பயோ முடிவு பண்ணிருப்பாரு. இதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்றதை கேளுங்க சார், நம்ம 2 பேருமே பிரிச்சுக்கலான்ற மாதிரி சிக்கேந்தர் சொல்றாரு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ தபு கிட்ட ஒரு கிஃப்ட் தந்தல, அந்த கிஃப்ட் என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே கிஃப்ட் தந்ததை பத்தி சொல்றாரு. நான் போனதுக்கு அப்புறம் பிரிச்சு பாருன்ற மாதிரி தான் இவர் கிளம்பி இருப்பாரு. அவங்களுமே ஓபன் பண்ணி பாக்குறாங்க. சுவிட்சர்லாந்து போறதுக்கான டிக்கெட் தான் இருக்கும், மீதி வாழ்க்கையை அங்க வாழலாம், நம்ம சேர்ந்து இருக்கலாம்ன்ற மாதிரி தான் அவர் எழுதி இருப்பாரு. இதை பார்த்து தப்புவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா டைமண்ட் எடுத்துட்டு அங்க போயிடலாம், இவங்க கூட மீதி வாழ்க்கையை வாழலாம் நினைச்சிருப்பாரு. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் சொல்றதை கேளுங்க சார், இந்த டைமண்டுக்காக நம்ம 15 வருஷம் வாழ்க்கை வேஸ்டா போயிருச்சு, மீதி இருக்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம், நம்ம 2 பேருமே ஈக்குவலா பிரிச்சு சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கு ஹீரோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காரு. ஊப்ஸ் தி எண்ட்ன்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. அதாவது ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறாருன்னு காமிக்காமையே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.